இவ்வளோ ஆர்வமாக வெளியே நின்று யாருக்கு ஃபோன் பண்ணிகிட்ருக்காங்கன்னா வீட்டுக்குள்ளே இருக்கிற எனக்கு தான் கால் பண்ணிகிட்ருக்குறாங்க. எப்போவுமே வண்டி சத்தம் கேட்டவுடனே அந்த மிரர்கிட்ட போய் நின்று அவங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நான் கதவையை ஓப்பன் பண்ணுவேன். அதனாலேயே அவங்க அங்கேருந்து கால் பண்ணுவாங்க. அவங்க வந்துட்டு கால் பண்ணுவாங்க. சரி இன்றைக்கி ஃபோனை சைலண்ட்டில் போட்டு வச்சுட்டு என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் மிரர்கிட்ட நின்று பார்த்துட்டு இருந்தேன். வெளியே இருந்து பார்த்தா தெரியாது வீட்டுக்குள்ளே, ஆனால் வீட்டுக்குள்ளேருந்து வெளியே பார்த்தா தெரியும். ஒரு மேஜிக் மிரர் தான் இது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு வெளியே இருந்து பார்த்துருந்தேன். பாவமாக மூஞ்சி வச்சுட்டு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப க்ளோஸ்அப்பில் வந்து அந்த மிரர்கிட்ட நின்று வெளியே இருந்து பார்த்தா தெரியும். மற்றபடி வந்து வெளியே இருந்து பார்த்தாலும் அவ்வளோவா தெரியாது. அப்புறம் எங்களுக்கு மட்டும் எங்கேருந்து தான் இந்த வேலை வரும்னே தெரியாது. 2 நாளைக்கு ஒருக்க 3 நாளைக்கு ஒருக்க எங்கேயாவது வெளியே போகலின்னா எங்களுக்கே போர் அடிச்சிடும். இல்லைன்னா ஏதாவது ஒரு வேலை வந்து எங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். இன்றைக்கும் அப்படி தான். இது ஒரு சின்ன வேலை தான். 2 நாள் 3 நாள் போய் கூட இந்த வேலையை செய்யலாம் தான், எந்த பிரச்சனையும் இல்லை. இருந்தாலும் வந்து இன்றைக்கே செஞ்சிட்டோன்னா அவங்களுக்கு லீவ் இருக்கிற நாள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அங்கேயும் இங்கேயும் அலைய வேண்டிய வேலை இருக்காது அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கே இந்த கொஞ்சம் சிரமம் பார்க்காம 1 மணி நேரத்து வேலை தானே முடிச்சிடுவோன்னு சொல்லிட்டு தான் கிளம்பியிருந்தோம். அதுவே அவங்களுக்கே லேட் ஆகிடுச்சின்னு கொஞ்சம் அவசரமாக தான் கிளம்பிட்டு இருந்தாங்க. பத்தாவதுக்கு ரயில்வே ட்ராக்கில் வேறு கேட் போட்டாங்க. அங்கே ஒரு 1/4 மணி நேரம் லேட் ஆயிடுச்சு. எப்போவுமே அவங்க வெளியே போனாங்கன்னா நிறைய விளாகில் சொல்லியிருப்பேன், அவங்க வந்து டீ சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இன்றைக்கி டீ சாப்பிட போயிருந்தாங்க. அப்போ வந்து எப்போவுமே எனக்கு ஸ்வீட்னால் சுத்தமாகவே பிடிக்காது. அங்கே என்னவோ நிறைய டைரி மில்க் இருந்தது. அதை பார்த்தோன்னே எனக்கு ஒரே ஆசையாக இருந்தது. மற்ற ஸ்வீட்லாம் அவ்வளோவா விரும்பி சாப்பிட மாட்டேன். டைரி மில்க்னால் மட்டும் எவ்வளோ கொடுத்தாலும் சாப்பிடுவேன். ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால அதை பார்த்த உடனே சின்னதாக ஒரு டைரி மில்க் மட்டும் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் அங்கே சின்ன டைரி மில்க்கே இல்லை, எல்லாமே ரொம்ப பெரிய பெரிய டைரி மில்காகவே இருந்தது. சரி வேண்டாம், வேறு எங்கேயாவது போய் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஒரு நாளைக்கு தானே வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துட்டாங்க. நானும் ஹாப்பியாக வாங்கிட்டேன். சரி சமையல் வேலை வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப காய் எதுவுமே இல்லை. இன்றைக்கி தான் சந்தைக்கு போகணும், இன்றைக்கி புதன்கிழமை, இன்றைக்கி ஈவினிங் தான் சந்தைக்கு போகணும் அப்படிங்கிறதுனால அவரைக்காய் மட்டும்தான் இருந்தது. சரி அவரைக்காய் வறுத்து கத்திரிக்காய் தான் செடியில் இருக்கே சாம்பார் வச்சுக்கலான்னு நினச்சேன். கடைசியில் அவரைக்காய் சாம்பாரும் கத்திரிக்காய் பொரியலும் ஆயிடுச்சு.